Hi, good morning, friends. இப்போ நம்ம மேக்ஸில் வந்து இந்த கிராமர் சூலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது கிராமர் சூல் நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகணும், நான் சிங்குலராக இருக்கணும். அது என்ன ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அது நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் கிராமர் சூல் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் அப்படின்னு பார்த்தோம். டெல் எக்ஸ்னா டெல்டா ஃபஸ்ட் காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள பி கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இன்சர்ட் பண்ணோம். அதே மாதிரி டெல் ஒய்னா செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். டெல் இசட்னு சொல்லும்போது டெல்டாவில் தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இன்சர்ட் பண்ணி நேற்றுக்கு பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து இந்த வாய்ஸ் வந்து ஆஃப்டர் 17 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. சம் ப்ராப்ளம், அது இன்றைக்கி வராது. அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போது இதில் சில சம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்லாவே போட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், ஈஸியானதுன்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு சொல்லலாம். சரி, எல்லாருமே வந்து போடக்கூடிய சம் அது. யாருமே இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம இந்த மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ அவனுடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்த ப்ராப்ளம் இன்றைக்கி ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? கிளியர் பண்ணியாச்சு. சரி, இப்போ அந்த கிராமர் சூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், எல்லோரும் போட்டுட்றீங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் அனுப்ப மாட்டேன்றீங்க ஹோம்ஒர்க்கு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக பண்ணிடணும். மோஸ்ட் ஆஃப் தம் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு சிலது மட்டும் இருக்குது, அதை சீக்கிரமாக பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ எல்லாமே அன்றைக்கி ஒர்க்கு அன்றைக்கி முடிச்சிடுங்க. புரியலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஒரு சிலர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள். கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சதை ஃபோன் பண்ணி பாருங்கள், எங்கே மிஸ்டேக் பண்ணீங்கன்றதை பாருங்கள், பார்த்து அதை ரெக்டிவ் பண்ணிங்க. சரி, இப்போ அந்த கிராமர் சூல் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிராமர் சூல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதலாம், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸாம் எழுதுவோம், கிளாஸில் டெஸ்ட்டெல்லாம் எழுதுவோம். அது மார்க் எப்படின்னா கரெக்டாக இருந்தால் மார்க். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 1 மார்க் டெஸ்ட் வைக்கும்போது என்ன பண்ணுறோம், கரெக்டாக இருந்தால் இதுக்கு போட்டு 1 மார்க், ராங்காக இருந்தால் அது 0 அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம வைக்கிற டெஸ்ட். இதே ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போது சென்ட்ரல் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது என்னென்னா, இப்போ அங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் மார்க்னு இருக்கும். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும், இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து 1 மார்க், இப்போ நெகட்டிவ் 1 மார்க்னா 1 மார்க் நீங்கள் எடுத்த மார்க்கில் மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி 1 மார்க்கு இல்லை ½ மார்க்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டைப்பில் ஒரு கொஷின்ஸ். இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர், while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use grammar rule to solve the problem. பாருங்க, question மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். In a competitive examination 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use grammar rule to solve the problem. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க.
அந்த எக்ஸாமில் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் மொத்த கொஸ்டின் எத்தனை இருக்கு? 100 கொஸ்டின்ஸ். மொத்த கொஸ்டினும் 100 கொஸ்டின்ஸ். இப்போ அந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு 80 மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது எல்லா கொஸ்டினுமே வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா 100 கொஸ்டின்ஸு 100 கொஸ்டினுமே நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா அப்போ நமக்கு 100 மார்க் வந்துடும். 100 மார்க் வந்துடும். ஆனால் நம்ம எடுத்தது வந்து 80 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க் வந்து 80 மார்க்ஸ். அப்போது சில கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ மிஸ்டேக் ஆனதுனால மார்க் ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னதில் சால்வ் த ப்ராப்ளம் பை யூஸிங் கிராமர் ரூல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, கரெக்டாக எழுதுனா 1 மார்க், தவறாக எழுதுனா 1/4 மார்க் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ x be the number of questions. சரிங்களா? let x be the number of questions answered correctly. கரெக்டாக எழுதணும்ல, அது எத்தனை கொஸ்டின்னா எக்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ 100 கொஸ்டினில் வந்து நீ ஒரு 90 கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கலாம், இல்லை ஒரு 80 கொஸ்டின் இருக்கலாம், இல்லை வந்து 50 எழுதலாம். எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்கன்னு தெரியாது, அது எக்ஸ்னு எடுத்துக்கணும். எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு கரெக்ட்லி. எத்தனை கொஸ்டின் நீ கரெக்டாக எழுதுனியோ அது நமக்கு தெரியாது, அது நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கணும். அப்போ லெட் ஒய் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் இன்கரெக்ட்லி. அப்போ ஒய்ன்ற என்ன சொல்லலாம்? தவறாக எழுதணும் பார்த்தியா, அது எத்தனை கொஸ்டின்றத ஒய் அப்படின்னு சொல்கிறோம். லெட் ஒய் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் இன்கரெக்ட்லி. ரெண்டு சேர்த்து ஒரே லைனோட எழுதலாம். let x and y be the number of questions answered correctly and incorrectly. அதாவது x ன்றது number of questions answered correctly, y ன்றது number of questions answered incorrectly. கரெக்டாக எழுதின கொஸ்டின் வந்து x, நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து x. ராங் ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து மொத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து y அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, அந்த கொஸ்டின்ஸில் நம்ம கரெக்டாக எழுதுனது தப்பாக எழுதுனது மொத்தம் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இருக்குது? அதில் 100 கொஸ்டின்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 பை கிவன் டேட்டா. எக்ஸ்ன்றது கரெக்டாக எழுதின கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ராங்காக எழுதின கொஸ்டின்ஸ், ராங் ஆன்சர் பண்ணது. டோட்டலாக ரெண்டு சேர்த்த 100 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு 20 மார்க்ஸ் 1 மார்க் டெஸ்ட்னா 20 மார்க்கில் ஒரு 15 கரெக்டுன்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் வந்து 15, 5 மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அது ஒய். அப்போ டோட்டலாக வந்து 15 + 5 20. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20. இப்போ அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினில் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் கரெக்டாக எழுதின நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸு, ராங்காக எழுதின கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒய். அப்போது டோட்டலாக சேர்த்திங்கன்னா 100. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். புரியுங்களா? ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. கொடுத்துரு கொஸ்டினை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்தாச்சு. அதில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிச்சா? அடுத்தது இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க் எவ்வளோ? 80 மார்க்ஸ். கரெக்ட் ஆன்சரு அவங்க எடுத்த மார்க்கு. அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் ராங் ஆன்சரோ அத்தனை 1/4 மார்க்கு மைனஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ அவங்க வந்து எடுத்த கொஸ்டின் மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 80 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 80 மார்க். இந்த கரெக்டாக இருக்கிற கொஸ்டின் எவ்வளோ மார்க்கு? 1 மார்க். அப்போ 1 × x. 1 × x. சப்போஸ் சரிங்களா 1 மார்க்கு. இப்போ டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 90 கொஸ்டின் இருந்தாங்கன்னா அப்போ 90 × 1 90. சரிங்களா? அப்போ ஈச் கொஸ்டின்
awarded for each question 1 mark. சரிங்களா? கரெக்டா எழுதுனா 1 மார்க் கொடுத்துரும். கரெக்டா எழுதுனா 1 மார்க் கொடுத்துரும். அப்போ எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதுறீங்களோ இன்டு 1. 1 into x. சரி. Deducted 1/4 of wrong answer. சரிங்களா? தவறா எழுதின ஆன்சருக்கு வந்து 1/4 மார்க் மைனஸ் பண்றோம். 1/4. அப்போ மைனஸ் 1/4. எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்க தெரியுது, அது y ஈக்குவல் டு டோட்டலா அவங்க எடுக்கிற மார்க் எவ்வளோ? 80 மார்க்ஸ். ஸோ செகண்ட் இக்குவேஷன். சரிங்களா? அதான் சொல்லிடுவாங்க பாருங்க. 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. 100 question அட்டன் பண்ணிட்டாங்க, ஆனால் எடுத்த மார்க் வந்து 80 மார்க்ஸ். ஸோ செகண்ட் இக்குவேஷன். சரிங்களா? ரைட்டாக எதுனா ஆன்சரு, தவறாக எதுனா ஆன்சர், ரெண்டு சேர்த்தா மொத்தம் எத்தனை கொஸ்டின் வரணும்? 100 கொஸ்டின்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. இப்போ ரைட்டாக எத்தனை கொஸ்டின் எழுதுற? x questions. ஒரு கொஸ்டின் எவ்வளவு மார்க்கு? 1 into x. ரிடக்ஷன் பண்றாங்க, தவறாதுன்னா 1/4 மார்க் ரிடக்ஷன் பண்றாங்க, அதனால மைனஸ். எத்தனை கொஸ்டின்? y ஈக்குவல் டு எடுக்கிற மார்க்கு 80 இல்லைச்சா? பி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிச்சா? இப்போ நம்ம இது கிராமர் ரூல்ல சால்வ் பண்ணோம். 2 ஈக்குவேஷன்ஸ் அன்னோன் பாருங்க, x y 2 அன்னோன்ஸ். சால்வ் பண்ணலாமா? இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிங்கன்னா 1 1 1 minus 1/4 x y 100 80 a x equal to b. பாருங்க இந்த ஃபார்முலா என்னச்சா? a x equal to b. அப்போ a மேட்ரிக்ஸ் 1 1 1 minus 1/4, x மேட்ரிக்ஸ் x y, b மேட்ரிக்ஸ் 100 80, ax equal to b என்ற ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. டிட்டர்மினன்ட் ஆஃப் பாருங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a போடும்போது டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி தான் போடணும். சில பேர் வந்து இந்த மாதிரி போடுறீங்க, போடக்கூடாது. சரிங்களா? வெர்டிகல் லைன் மாதிரி தான் போடணும், பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி போடக்கூடாது. 1 1 1 minus 1/4 மைனஸ். இல்லை பாருங்க, சில பேர் சிம்பிள் சொல்றீங்க, கிளியரா பார்த்துங்க. 1 into minus 1/4 minus 1/4, 1 into 1 1 minus 4 minus 1 minus 5/4. So not equal to 0. Cramer's rule applicable. Cramer's rule applicable. சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் a முடிச்சாச்சு. அடுத்ததா டெல்டா எக்ஸ். இப்போ டெல்டா எக்ஸ் சொல்லும்போது டெல்டால ஃபர்ஸ்ட் காலம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதில் எதை என்ட்ரி பண்ணணும்? இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? 100 80. செகண்ட் காலத்தை அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. 1 minus 1/4. ப்ராடக்ட் கொடுங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 100 into 1/4 25 minus 80 into 1 80 minus 105 டெல்டா எக்ஸ். சரிங்களா? அடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய்ன்னு சொல்லும்போது டெல்டாக்கு வந்துடணும். சரியா? இதுதான் டெல்டா. இந்த டெல்டால செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 1 1 கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 100 80 1 into 80 80 minus 100 80 minus 100 minus 20. சரிங்களா? சரி, இப்போ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு, டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஏன்னா எக்ஸ் ஒய் தான். அடுத்து சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. சரிங்களா? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ்னா மைனஸ் 105
divided by delta minus 5/4 minus 105. இந்த டிவைட் மல்டிப்ளை கன்வெர்ட் பண்ணா இது ரெசிப்ரோல போடுங்க minus 4/5. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 21 times. So minus minus plus 84 x equal to y equal to delta y by delta. Delta y என்ன minus 20 divided by delta minus 5/4 minus 20 into minus 4/5 minus 4 into minus 4 16. இப்போ ஆல்ரெடி நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் கரெக்ட்லி, ஒய்ன்றது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் இன்கரெக்ட்லி. சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்றது என்ன வந்திருக்கு 84. அப்போ 84 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்காங்க. சரிங்களா? 84 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்காங்க. ராங்கா எத்தனை கொஸ்டின் எழுதுங்க 16 கொஸ்டின்ஸ் இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, தப்பாக எழுதி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எழுதுனது மொத்தம் எத்தனை கொஸ்டின்? மொத்தம் 100 கொஸ்டின். அதில் கரெக்டாக எழுதுனது மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 84. தவறாக எழுதின கொஸ்டின் எத்தனை? மொத்தம் 16. இப்போ நம்மளுக்கு கேட்டுருது என்னன்னா ரெண்டுமே கேட்கல. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் யூ ஆன்சர் கரெக்ட்லி? சரியா? ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் யூ ஆன்சர் கரெக்ட்லி? சரிங்களா? எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க அதை மட்டும் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ the student has answered 84 questions. ஸோ அவங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு. அதில் அவங்க எடுக்கிற மார்க் வந்து 80 மார்க்ஸ். அப்போ 80 மார்க் எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கணும்னா 84 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணாதான் நம்ம 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ராங்கா எழுதுந்து தவறு ஆன்சர் பண்ணது 16 கொஸ்டின்ஸ். சரிங்களா? புரியுதாப்போ? ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் போகும்போது நெகட்டிவ் மார்க் சொல்லுவாங்க. சரியா? அப்போ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனா நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே நெகட்டிவ் மார்க் சொல்லும்போது 1/4 மார்க் தான் நெகட்டிவ் மார்க் சொல்லிடுங்க. இதே ½ மார்க் சொல்லும்போது 1/4 போட்டுக்கலாம். இல்லை 1 மார்க் நெகட்டிவ் மார்க்னா அப்போ 1/5 போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறோம். +2 முடிச்சுட்டு அடுத்து என்ட்ரன்ஸ் எழுதுகிற என்ட்ரன்ஸில் இந்த மார்க்கு இல்லை வேறு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிளியர் பண்ணி போடலாம். சரிங்களா? புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னா கிராமர் சொல் எக்ஸசைஸ் 1.4. நேற்று சில கொஸ்டின் பார்த்தோம், சில கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இது ரிமைனிங் சம் பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 4th, 5th எக்ஸசைஸில் 4 கொஸ்டின் இருக்குது. எக்ஸாமில் 1 இருக்குது. இப்போ முடிஞ்ச வரையும் நான் போட்டேன், ஒரு சிலது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியானது. நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, a chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? Use Ramas rule to solve the problem. சரிங்களா? சரி, என்ன பாருங்க, a chemist has
one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? Use Grammarsul to solve the problem. சரிங்களா? சரி. இப்போ வந்து two types of solution இருக்கு. First solutionல 50% acid, second solution வந்து 20% acid. அது எத்தனை அந்த 50% ஆசிட் இருக்குல்ல அது எவ்வளோ லிட்டர்னு நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இன்னொரு சொல்யூஷன் இருக்குல்ல அது எத்தனை லிட்டர்னு தெரியாது, அது ஒய்ன்னு எடுத்துங்க. சரிங்களா? லெட் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எத்தனை லிட்டர் தெரியாதுல, அது எக்ஸ் எடுத்துங்க. எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல 50% ஆசிட், செகண்ட் சொல்யூஷன் வந்து எத்தனை லிட்டர் ஒய்ன்னு எடுத்துங்க. இதுல வந்து 25% ஆசிட். இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. எடுத்து மிக்ஸ் பண்ணி எத்தனை லிட்டர் 10 லிட்டர் ஆகுறாங்க. அதுல ஆசிட் எத்தனை பர்சன்ட்? 40%. சரிங்களா? each should be mixed to make 10 liters of a 40% acid solution. சரிங்களா? எடுத்து மிக்ஸ் பண்ணி 10 லிட்டர்ஸ் ஆகுறாங்க. அந்த 10 லிட்டர்ஸ் வந்து 40% ஆசிட் இருக்கணும்ன்றாங்க. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து எத்தனை லிட்டரு? எக்ஸ் லிட்டர் பிளஸ் இந்த செகண்ட் சொல்யூஷன் வந்து எத்தனை லிட்டரு? ஒய் லிட்டர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷனு. இந்த சொல்யூஷன் வந்து ஆசிட் எவ்வளோனா 50%, இதுல வந்து 20% இருக்குது. இது எத்தனை லிட்டர்னு தெரியாது எக்ஸ், இது எத்தனை லிட்டர் தெரியாது இது ஒய். எடுத்து மிக்ஸ் பண்ணி எத்தனை லிட்டர் வரைக்கும்? 10 லிட்டர் வரைக்கும். அதில் எத்தனை பர்சன்ட் ஆசிட்? 40% ஆசிட். அப்போ எக்ஸ் லிட்டர் பிளஸ் ஒய் லிட்டர் ஈக்குவல் டு டோட்டலாக சேர்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டு சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணா 10 லிட்டர்ஸ் வரணும். சரிங்களா? அப்புறம் 50% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 25% ஆஃப் ஒய் லிட்டர்ஸ். 25% ஆஃப் ஒய் லிட்டர்ஸ். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா எத்தனை லிட்டர் வரணும்? 10 லிட்டர்ஸ். அதுல எத்தனை பர்சன்டேஜ், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வரணும் ஆசிட்? 40%. 40%. 40% ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். சொல்யூஷன் 1 சொல்யூஷன் 2 ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா அதுல வர ஆசிட் வந்து 40%. இப்போ பாருங்க, 50% 50/100, 50 divided by 100 into x plus 25 divided by 100 into y, 40 divided by 100 into x plus y. சரிங்களா? சரி. இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணா எத்தனை லிட்டர் வருது நமக்கு? 10 லிட்டர் வருதா? அப்பங்க 10 போடலாமா? நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணா எத்தனை லிட்டர் வரணும்? 10 லிட்டர் வரணும். சொல்யூஷன் 1 சொல்யூஷன் 2 ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணா எத்தனை லிட்டர் வரணும்? 10 லிட்டர். அப்போ x plus y equal to 10. புரிஞ்சு வச்சா? அது சொல்யூஷன் 1ல ஆசிட் எவ்வளவு இருக்கு? 50%. மொத்தம் எத்தனை லிட்டர் அது? xன்றோம். அதான் 50% ஆஃப் x லிட்டர்ஸ். 50% ஆசிட் இருக்கு. பிளஸ் செகண்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு ஆசிட் இருக்கு? 20%. அது எவ்வளவு லிட்டர் தெரியாது y. 20% ஆஃப் y ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணா அதுல ஆசிட் எவ்வளவு? 40%. 40% ஆஃப் மிக்ஸ்டு சொல்யூஷன் x plus y. இந்த x plus y தான் 10 லிட்டர்ஸ். பாத்தீங்கன்னா
100 100 100 இருக்கா, அப்போ மல்டிப்ளை பை 100, ஏன்னா எல்சிஎம் 100 இருக்கு, 100 மல்டிப்ளை பண்ணுங்க. 50x plus 25y equal to 40 into 10 400. மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் வந்து 25. 25 டிவைட் பண்ணுங்க, 25 டிவைட் பண்ணா 2x plus y equal to 125. 40ல 125, 15 150, 150ல 625, 625 150. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டுமா, சரிங்களா? 2 ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ல ax = b என்ற ஃபார்முலால எழுதுங்க. பாருங்க இதோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1 1, செகண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 1, x y equal to கான்ஸ்டன்ட் நம்பர் 10, இங்க 16, a x equal to b. அப்ப a மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 1 1 2 1, b மேட்ரிக்ஸ் 10 16, இது x மேட்ரிக்ஸ். கொடுத்துற क्वेश्चन ரீட் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுல இருந்து நாம டெல்டா டெல்டா x டெல்டா y கண்டுபிடிச்சு போறோம். டெல்டா டெல்டா வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a, இதான a மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் அப்படிங்க 1 1 2 1, 1 into 1 1 minus 2, 1 minus 2 minus 1 not equal to 0. Cramer's rule applicable. அடுத்து டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்னா டெல்டால ஃபர்ஸ்ட் காலம் ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிட்டு 10 16 10 16 1 1, 10 minus 16, 10 minus 16 minus 6, டெல்டா எக்ஸ். அடுத்து டெல்டா ஒய், டெல்டா ஒய்ல இந்த டெல்டா ஒய் கண்டுபிடிக்கும் போது டெல்டால செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிடணும். 1 2, இந்த செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு 10 16 16 minus 20 minus 4, சரிங்களா? x equal to delta x by delta. delta x என்ன பாருங்க minus 6 by delta என்ன பாருங்க minus 1, minus 6 divided by minus 1 6. y equal to delta y by delta. delta y minus 4 divided by minus 1 equal to 4. x ன்ற என்ன அர்த்தம் 50% ஆச்சுடா. சரி, அப்போ 6 லிட்டர்ஸ்ல 50% ஆசிடும், இந்த 4 லிட்டர்ஸ்ல 25% ஆசிடும் இருக்கு, சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருங்க கடைசியா, கடைசியா பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, how much heat should be mixed to make 10 liters of a 40% acid solution, சரிங்களா? அப்போ இந்த 6 லிட்டர்ஸ்ல 50% ஆசிட் இருக்கு, 6 liters of 50% acid and 5 liters 4 லிட்டரா, இந்த 4 லிட்டர்ல 4 லிட்டர்ஸ்ல 20% acid. to be mixed, to get mix பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 10 liters of a 40% acid solution, சரிங்களா? to get அதாவது 6 லிட்டர்ஸ்ல 50% ஆசிடும், 4 லிட்டர்ஸ்ல 25% ஆசிடும் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு 10 லிட்டர் ஆகுது. அந்த 10 லிட்டர்ல வந்து 40% ஆசிட் இருக்குது, சரிங்களா?
ம் ஸோ நம்ம கொஸ்டின் ஒரு தடவை 4 தடவை படிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்ற கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. மேக்ஸ் வந்து அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருந்தால் வராது. சரி, அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கூடவே நோட் புக்கு பென் எடுக்கணும். என்ன சொல்கிறாங்களோ அதை இப்படியே நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணோம். என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், போட தான் நம்ம அக்யூரேட்டாக போட முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் வந்து செகண்டும் தேர்டும் போட்டிருக்கேன்.